ஓகே. கே ஃபார் என்ன? இங்க இங்க எதுனா இருக்கா? அது இல்ல மாமா. கே ஃபார் எனக்கு தெரியல. கே ஃபார் புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து போயிடலாம். கே ஃபார் நீ ரொம்ப யோசிக்கிறப்போ. இல்ல மாமா, இல்ல நான் சொல்றேன். கே ஃபார் ஓகே, இப்போ அடுத்து போயிடலாம். கே ஃபார் மாமா போதும், அடுத்தது போலாம் வாங்க. சரி சரி ஓகே. என்ன சொல்ல வந்தனே மறந்துருச்சு. அடுத்து கே ஃபார் இரு வந்துட்டேன். எல் ஃபார் நீங்களும் நானும். என்னது? லவ். ஷப்பா, தலையெல்லாம் வலிக்குது. இவ வேற டானிக்க குடிச்சாளா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அக்கா, என்னாச்சு வனஜா? காலையில இருந்து ஒரே குளிர் ஜுரம்க்கா. குளிர் ஜுரமா? சளி இருமல் ஏதாவது இருக்கா? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லக்கா, சாதாரண ஜுரம் தான். அப்படியெல்லாம் சாதாரணமா இருந்துடக்கூடாது வனஜா. எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம். நீ ஒரு ரூம்குள்ள போய் உன்னை தனிமைப்படுத்திக்கோ. இல்லக்கா, எனக்கும் அந்த சந்தேகம் வந்த உடனே நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நெகட்டிவ்னு தான் வந்தது. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லக்கா. சரி, இப்போ உடம்புக்கு முடியலன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. இங்க எதுக்கு இப்ப சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, படுத்தா தூக்கமே வரல. உங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, டானிக் குடிச்சிங்களா இல்ல மறந்துட்டீங்களா, இதையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் வந்தேன். ஆமா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களாக்கா? இல்ல, நான் பால் இப்பதான் குடிச்சேன். அது போதும் எனக்கு. வெறும் பால் மட்டும் எப்படிக்கா போதும்? வேற ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம்ல? எனக்கு போதும் வனஜா, நீ போய் படு போ. அது இருக்கட்டும்க்கா. நீங்க டானிக் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான். நினைச்சேன்க்கா நீங்க இப்படி மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல நீங்க எங்க டானிக் எல்லாம் குடிக்க போறீங்க? அதனாலதான் நான் எழுந்து வனஜா, இருங்கக்கா. டெய்லி நீங்க டானிக் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. கண்டிப்பா ஒரு நாள் கூட மறக்காம சாப்பிடணும்க்கா. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இப்படி மறதியிலான உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா நான் என்னக்கா பண்றது? இந்தாங்க. என்னாச்சுக்கா? டானிக் குடிங்க. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உனக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல கூட என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இல்ல? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க இந்த குடும்பத்தோட ஆணிவேருக்கா. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட கடமையும் தான்.
முன்னாடி உங்களை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப நான் மட்டும் தனக்கா இருக்கேன். நான் என் புருஷன் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு உங்க கூடவே இருக்கிறது உங்க அன்புக்காக மட்டும்தான்க்கா. வெளியில இருந்து பாக்குறவங்களோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ கூட நான் ஏதோ சொத்துக்காக தான் உங்க கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு என் மனசுக்கு தானக்கா தெரியும். அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் உங்க கூடவே இருக்கிறதுக்கு கூட நான் உங்க காலை சுத்தின பாம்புன்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் உங்க காலை சுத்தின பாம்பு இல்லக்கா. நீங்க என்ன கோவப்பட்டாலும் உங்களை விட்டு போகாத உங்க காலையே சுத்தி சுத்தி வர நாய்க்குட்டி தான் நான். டானிக் குடிங்கக்கா முதல்ல. சரி. நல்ல குடி, சீக்கிரம் நீ கண்ணை மூடணும். இந்தா. வேற ஏதாவது வேணுமாக்கா? ஆஹா, வேண்டாம். அக்கா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. இருக்கட்டும்க்கா. நான் உன் காலை சுத்தின பாம்பு தான் ஆக்கிலா. அதனாலதான் என் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு விஷத்தை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளான் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகணும் ஆண்டவா. இப்ப நல்ல குளிர்ல போய் தெம்பா இருக்கே. மாமா, இது நிஜம் இல்ல. நீங்க போகும்போது எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போனீங்களா? போங்க மாமா. இப்ப பாருங்க, நீங்க எல்லாமையே இருக்கிற மாதிரி தோணுது. போங்க மாமா, நான் கோவமா இருக்கேன். மாமா,
என் மேல கோவமா இருக்கியா? ம், ம்? ஆ, அது எப்படி ஒன்று அப்படியே விட்டு போவேன்? நானு வா. மாமா ஃபைல். ம்? ம். பாய். ம், ம். போங்க. ம். நம்ம பிளான் படி எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. நீ கவலைப்படாத நந்தினி. கூடிய சீக்கிரமே அகிலாவோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். அப்புறம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல நந்தினி. அகிலா ஆண்டி வீட்ல இருக்கும்போதே அவங்க இடத்துல அவங்கள மாதிரியே உட்கார்ந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இவங்களுக்கு எப்படி வந்தது இந்த தைரியம்? விடக்கூடாது. இப்பவே நான் பாதி அகிலாண்டேஸ்வரி தான் நந்தினி. ஆமா பின்ன அவ இடத்துல கால் மேல கால் போட்டு கம்பீரமா நான் இந்த சோஃபால உட்கார்ந்துருக்கிற அழக நீ பார்க்கலையே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. மத்தபடி நான் ஹாப்பி. ஐயோ இவ இப்ப வந்தா நந்தினி கிட்ட பேசினதை கேட்டிருப்பாளோ? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஐஸ்வர்யா, சூப்பர் ஆண்டி. வா ஐஸ்வர்யா. என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? பாஸ் கிடைச்சிருச்சா? நான் திடீர்னு இப்படி வந்து நிப்பேன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலல்ல? என்ன சொல்ற ஐஸ்வர்யா? வந்தது வராதுமா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு இப்போ? நீங்க பண்ணிருக்க காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம உங்கள மாதிரி சந்தோஷப்படவா முடியும்? ஐஸ்வர்யா, நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் இப்ப பண்ணிடலையே. ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா நான் உங்களை நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா? அப்படி நான் கேட்டிருப்பாளோ? நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது. அத நடக்கவும் நான் விட மாட்டேன். அதேதான். இவ பேசுறதெல்லாம் பார்த்தா போன்ல பேசினதை கேட்டிருப்பா போல இருக்கே. என்ன பண்ணலாம்? இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ வந்ததுல இருந்து எதையோ மனசுல வச்சு பேசிட்டு இருக்க போல இருக்கு. இப்படி சுத்தி வளைச்சு பேசினீனா எனக்கு எப்படி புரியும்? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை நான் ஏன் வாயால சொல்லணுமா? சொல்றேன். பார்வதியை இந்த வீட்டை விட்டு துரத்ததான் நீங்க இவ்ளோ நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்படி சூழ்ச்சி செஞ்சு ஆதியையும் சேர்த்து அனுப்பியிருக்கீங்க. என்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அப்பாடா, இதத்தான் இவ்ளோ நேரம் மாவரைச்சாளா இவ? நல்ல வேளை. ஓ, நீ இவ்ளோ நேரம் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? ஓ, அப்ப நான் இவ்ளோ நேரம் வேற எதை பத்தி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன வந்தது வராதமா வக்கீல் மாதிரி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு அகில ஆண்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு சதி செஞ்சு ஆதியும் பார்வதியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்க. ஐஸ்வர்யா, போதும் நிறுத்து. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் நான் இல்லம்மா, அருமை மாமனார் தான். அவர்தான் ரொம்ப நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு மாமியாரையும் மருமகளையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி டிராமாலாம் பண்ணாரு.
எல்லா உண்மையும் அக்காக்கு தெரிஞ்சு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதி பார்வதியை கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். நான் ஹைதராபாத்ல இருந்ததுனால இங்க நடந்த எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஆண்டி. ஆதி ரூம்ல இருந்த ஆதி பார்வதியோட போட்டோவை கொண்டு வந்து ஹால்ல மாட்டி வச்சு அகிலா ஆண்டிய டென்ஷன் பண்ணது யாரு? நீங்க தானே? அடடா, எல்லா விஷயமும் இவளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. எல்லாம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையா தான் இருக்கும். இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே நீங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இங்க நடந்ததெல்லாம் லைவ்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றியே. உனக்கு இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அந்த டெலிகம்யூனிகேஷன் யாருமா? COVID-19னால நானும் அருணும் ஹைதராபாத்ல லாக் ஆனாலும் எங்க மனசு பூரா இங்க தான் இருந்துச்சு. டெய்லி அங்கிள் கிட்ட என்ன நடக்குதுன்னு நாங்க போன்ல விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். தெரியும் தெரியும். உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும்? யாரு உனக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடந்திருக்கலாம். நான் வந்துட்டேன்ல, இனிமே நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஓ, நான் நடக்கவும் விட மாட்டேன். வீட்டை விட்டு போன ஆதியும் பார்வதியும் திரும்ப இந்த வீட்டுக்கு வரதான் போறாங்க. ஐஸ்வர்யா, எப்போ வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். அருண் வரலையா? ஆண்டி, நாங்க போன வேலை இன்னும் முடியல. அருண் இருந்து முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. என்ன மட்டும் அனுப்பி வச்சாரு. உன் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். வந்ததும் வராததுமா வனஜா கிட்ட என்ன ப்ராப்ளம்? ஆண்டி, அது ஒன்னும். ஐஸ்வர்யா, தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ டிராவல் பண்ணி டயர்டா இருப்ப. போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நைட் உன்கிட்ட பேசுறேன். ஓகே ஆண்டி. என்னம்மா, என்ன உன் மாமியார் பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? முன்னாடி எல்லாம் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அக்கா என்னதான் அடக்கி வைப்பாங்க. இப்ப பாரு, உன்னை அடக்கி வச்சுட்டு போறாங்க. நீ ஹைதராபாத்ல இருந்தியே, அப்போ இந்த வீட்ல எல்லாமே தலைகீழ மாறி போச்சுமா. இப்ப இந்த வீட்ல ஏன் ஆட்சிதான். அக்கா ஏன் கட்சி. நான் சொல்றத மட்டும்தான் அக்கா கேட்பாங்க. நான் என்ன சொல்றனோ அத மட்டும்தான் அக்கா செய்வாங்க. புரிஞ்சுதா? இப்ப அக்காவோட நிழலா இருக்கிறனா கூடிய சீக்கிரமே அகிலாண்டேஸ்வரியா மாறத்தான் போறேன்.